டிராக்டர் S4 Mark III இந்த கண்ட்ரோலோட நீங்கள் வர்ச்சுவல் டிஜே கனெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து வர்ச்சுவல் டிஜேயோட டிராக்டர் S4 Mark III எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த செட்டப் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு தனியாக டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த டிரைவர்ஸ் எங்கே டவுன்லோட் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. Hey guys, welcome to VM DJ Academy, Chennai's best DJ and music production academy. என் பேர் DJ ராகுல். இன்னைக்கு வீடியோவில் வந்து டிராக்டர் S4 Mark IIIயோட வர்ச்சுவல் டிஜே எப்படி செட்டப் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஸோ டிராக்டர் கண்ட்ரோலோட நீங்கள் வந்து டிராக்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் தான். பட் சில பேர் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் டிஜியில் பழகிருப்பீங்க. ஸோ நீங்கள் டிராக்டர் கண்ட்ரோல் வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணுமா? VM DJ Academy ஜாயின் பண்ணுங்கள். VM DJ Academy சென்னையில் பெஸ்ட் டிஜே அகாடமி. இங்கே நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி நீங்கள் கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுற வர்ச்சுவல் டிஜே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்ட் ஒரிஜினல் வெர்ஷன், கிராக் வெர்ஷன் கிடையாது. ஸோ கமெண்ட்டில் யாரும் கிராக் வெர்ஷன் கேட்டு போஸ்ட் பண்ணாதீங்க. நான் யூஸ் பண்ணுறது ஒரிஜினல் லைசன்ஸ்ட் வர்ச்சுவல் டிஜே 2024 எடிஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வர்ச்சுவல் டிஜே ஒரிஜினல் லைசன்ஸ் ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நான் காட்டுற எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களோட வெர்ஷன்லையும் இருக்கும். நீங்கள் வந்து லைசன்ஸ்ட் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. ஸோ எப்படி செட்டப் பண்ணுறது பார்ப்போமா? வர்ச்சுவல் டிஜே வெர்ஷன் இந்த காட்டுற என்ன வெர்ஷன் காட்டுறேன் பாருங்கள். 2024 B8267 இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன். ஸோ நம்ம இதை ஆன் பண்ணுவோம். ஓகே, நான் என்னுடைய டிராக்டர் S4 Mark III ஆன் பண்ண உடனே இங்கே இன்டிமேஷன் கார்டு பார்த்தீங்களா, கண்ட்ரோல் கனெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி காட்டாது. ஏன்னா அங்கே டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி காட்டுது. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் அவுட்புட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ளே பண்ணலாம். ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் ஸ்பீக்கர்ஸில் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம கண்ட்ரோல் S4 மாஸ்டர் அவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவெண்ட்ஸ் ப்ளே பண்ணும்போது நீங்கள் கண்ட்ரோல் S4 MK3ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இந்த டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சாங் லோட் பண்ண முடியும். பாருங்கள், ப்ரௌஸ் ஆகுது பார்த்தீங்களா, ப்ரௌஸ் ஆகுது. ஸோ அதே நான் ப்ரெஸ் பண்ணால் சாங் லோடும் ஆகுது. ஓகே, ஸோ ட்ராக் ப்ளே ஆகுது. ஓகே, கியூ ப்ளே, அதே மாதிரி இங்கேயும். ஸோ நான் 4 டெக் யூஸ் பண்ண முடியும்னால ஸோ 4 டெக் ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 4 டெக் ஆன் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து சி மாற்றிக்கிறேன். நான் 4 டெக்கும் வர்ச்சுவல் டிஜியில் ஆக்சஸ் பண்ணுறேன் S4 யூஸ் பண்ணி. ஸோ இப்போ 4 ட்ராக்குமே ப்ளே ஆகுது. இங்கே பாருங்கள், 4 ட்ராக்ஸுமே ப்ளே ஆகுது. நான் ஷிஃப்ட் பண்ணும்போது மாறுது பாருங்கள். சி இங்கே காட்டுது பாருங்கள், C A B D. இது கலர்ஸ்லாம் மாற்றிக்கலாம். இந்த டிக்கு வேறு மாதிரி மாற்றிக்கலாம், சிக்கு வேறு மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் 4 டெக்குமே ப்ளே பண்ணுறேன். ஈக்குவலைசஸும் வந்து யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், எல்லா ஈக்குவலைசஸுமே ஒர்க் ஆகுது. ஸோ 4 டெக் கூட ஈக்குவலைஸ் ஒர்க் ஆகுது பாருங்கள். இதே மாதிரி ஃபேடஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ ஜாக்வில் ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ நான் பேக் போகிறேன், ஒர்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒர்க் பண்ண பாருங்கள். சி, ஜாக்வில் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுங்க. S4 வந்து இந்த வர்ச்சுவல் டிஜியில் பர்ஃபெக்டாக மேப்பாக இருக்குது. எந்த ஃப்ளாஸும் இருக்காதுங்க. நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன். எந்த ஃப்ளாஸுமே இருக்காது. சூப்பராக ப்ளே ஆகும். எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் கியூஸ் ஒர்க் ஆகுது பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இன்ஸ்டலேஷன் பற்றி பேசுகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் உங்களுடைய S4 MK3 இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மாதிரி கனெக்ட் ஆகாது. நீங்கள் வந்து தேவையான டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணணும். டிரைவர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்குள்ளே போன அப்புறம் எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அதர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கஸ்டம் மேப்பிங். ஓகே, இங்கே வந்து டிராக்டர் டைப் பண்ணுங்கள். ஸோ டிராக்டர் டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த 2 ஆப்ஷன் காட்டுது. ஒன்று வந்து டிராக்டர் கண்ட்ரோல் F1 மேப்பிங்காக, செகண்ட் பார்த்தீங்கன்னா டிராக்டர் S4 MK3 மேப்பிங்காக.
அதாவது இதோட மேப்பிங். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் அன்இன்ஸ்டால் காட்டுது. ஸோ இங்கே இன்ஸ்டால்னு வரும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டிராக்டர் S4 MK3க்கு தேவையான டிரைவர்ஸு, மேப்பிங்கு, இது எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வர்ச்சுவல் டிஜியோட மேப் ஆகிடும். எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களால் இந்த டிராக்டர் S4 MK3 யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தா தான் இது வந்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இந்த டிராக்டர் S4 MK3 இன்ஸ்டால் பண்ணணும் வர்ச்சுவல் டிஜேயோட. ஸோ ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனல் குரூப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ்க்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் டிஜே பற்றி கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரைட், see you next video. Bye from DJ Rahul.